சூர்யா வெளிப்படையாகவே எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இது உங்கள் படம் மாதிரி இல்லை, வேற நடிக்காத படங்கள், உங்கள் படம் மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு உடனே எச்சரிக்கை கொடுக்குறதுல அந்த உரிமை வந்து எப்பவுமே சூர்யாவுக்கு. எச்சரிக்கை கொடுக்குறது ஒரு பக்கம், அதே சமயம் அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்த அந்த அந்த காட்சியை எடுத்தபோது சூர்யாவுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் வருத்தப்படுவான், பாக்கி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவான், வருத்தப்படுவான்றதுக்காக நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். அதுக்காக பெரிய மானிட்டர் வச்சுட்டு மானிட்டர் கீழே குனிஞ்சிட்டு தெரியாமல் பாத்திரக்கூடாதுங்க, எத்தாப்புல தான் உட்காந்து ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், பாத்திரக்கூடாதுன்னு பண்ணுவேன். பண்ணிவிட்டு பிரேக் டைமில் போய்ட்டு, சூர்யா நான் குறைச்சிட்டு ஆல்மோஸ்ட் விட்டாச்சு தெரியும் இல்லையா ஸ்மோக்கிங், என்ன இல்லைன்னா அந்த ஷார்ட் எடுக்கிற போது 8 தடவை சிகரெட் பிடிச்சிங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கிற போதே நான் எத்தனை தடவை ஸ்மோக் பண்ணுறதையும் நோட் பண்ணுற அந்த ஒரு அக்கறை வந்து ஒரு நடிகருக்கு இருக்காது, தம்பிக்கு தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தம்பி எனக்கு. ஆனால் முதல் தம் அடிக்க வச்சது இவர் தான். நந்தா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் கீழே படிக்கட்டு ஏறி வந்து ஒரு 18 படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு ஏறி வர்றதுக்குள்ளே ஒரு பாக்கெட் சிகரெட் பாக்கெட் எடுக்கணும், சிகரெட் பற்ற வைக்கணும், இந்த பக்கம் தீப்பெட்டி எடுக்கணும், பற்ற வைக்கணும். அந்த 15 படி முடிக்கிறதுக்குள்ளே வந்து நான் 2 பேக்கெட்டையும் போட்டி உள்ள வச்சுட்டு சிகரெட் வந்து புகை வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட்டு நந்தா படம் கமிட் பண்ணியாச்சு. நந்தாவோட முதல் ஷாட்டு அதுதான். எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியாது. எல்லா கேமரா செட்டப்பு ஃபுல் யூனிட்டும் வந்து மொட்டை மேலே வெயிட் பண்ணிருக்காங்க, ஸ்டடி கேம் மாதிரி இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இது சொல்லவும் தெரியல, எனக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல தெரியல. பார்க்குறாங்க, ஒரு கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க, ஒரு 5 டேக் 6 டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு நந்தா பெரிய பட வாய்ப்பு, முதல் ஷாட் எனக்கு வைக்கிறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய அவமானமாக இருந்துச்சு. தெரியலன்னு சொல்லிட்டேன், வரலங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மொத்த யூனிட்டும் மொட்டை மாடிலேருந்து எல்லாத்தையும் லைட்டு கிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு அடுத்த ஷாட்டுக்கு கீழே போகிறாங்க. எனக்கு பேர் அவமானம். தீப்பெட்டியில் வந்து ஒரு 100 ஸ்டிக் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 தீக்குச்சி பற்றியிருப்பேன் நான். ஓடி போய் திரும்பி பற்ற வைக்கிறது, திரும்பி ஓடி போய் பற்ற வைக்கிறதுன்னு 300 வாட்டி நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அப்போ கற்றுக்கிட்டது தான் சிகரெட்டு. இப்போ ரோலெக்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. பாலா சார் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணனாக பார்த்தேன், ஆசானாக பார்த்தேன், என் வாழ்க்கையின் முதல் படியாக அது இருந்தது இவ்வளோ அழகான ஒரு சினிமா வாழ்க்கைக்காக அப்படின்னு. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக உருவெடுத்து நிற்கிறார் அவர். இன்னைக்கு தம்பியை பார்க்கும்போது எவ்வளவு பெருமையாக இருக்கு. அதான் சொல்கிறேனே, நான் நட்சத்திரமாக பார்க்குறது இல்லை. சார் தம்பியை பார்க்கும்போது, ஆமாம், தம்பியை பார்க்குற போது அது எல்லா அண்ணனுக்கு இருக்கிற பெருமை தானே, இது கொஞ்சம் கூடுதல் பெருமையாக இருக்கும். அதுதான் என்றென்று இந்த உறவு அழகாகவே இருக்கட்டும் சார். நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஃபார் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிக்சர் ஆஃப் 2024 ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. சூர்யா சாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.